மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். என்னடா நீங்க உட்காந்து ஷோ பண்ண போறோமா? உட்காந்தா சிபி ப்ரோக்காக எடுத்துட்டு வந்தோம். சிவி ப்ரோக்கா? அவர் தான் இலங்கைக்கு வனவாசம் போயிருக்காரு. அவர் போனா என்ன, அவரை மிஸ் பண்றாங்களா நிறைய பேர், அதான் இதை எடுத்துட்டு வந்தேன். ஏன்டா ஏதாவது லாஜிக்கா பேசு. சேர் இருந்தா மட்டும் மிஸ் பண்ண மாட்டாங்களா? ப்ரோ அப்படிதான் ப்ரோ, இன்னைக்கு ஒருத்தவங்க கிளம்பியிருக்காங்க, மிஸ் பண்ண மாட்டாங்களாம். அப்ப இது சிபிங்கிற? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ, ஷோக்கு போயிடுவோமா? போயிடலான்ட்டார் ப்ரோ. வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் வருண். நான் உங்கள் வெங்கடேஷ். ப்ரோ நீங்களும் சொல்லிருங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ. இலங்கை அதிபர் தேர்தல் சனிக்கிழமை வாக்குப்பதிவு நடந்துச்சு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிபர் யாருங்கிறதையும் அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதிபராக அவர் பதவியும் ஏற்றுக்கிட்டாரு. ஆமாம், எல்லாம் டக்கு டக்குன்னு நடத்தி முடிச்சிட்டாங்க. கரெக்டு. இதில் என்னென்னா, இந்த இலங்கை அதிபர் தேர்தலில் வரலாற்றில் இதுவரையும் இல்லாத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. எப்போவுமே இலங்கை அதிபர் தேர்தலில் இருமுனை போட்டி தான் இருக்கும். இந்த வாட்டி மும்முனை போட்டி இருந்தது. ரணில், சஜித், அனுரா குமாரா திசநாயக்கே 3 பேரும் முன்னணியில் நின்று போட்டி போட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இலங்கை அதிபர் தேர்தலையும் அந்த இன்ஸ்டன்ட் ரன் ஆஃப் அப்படிங்கிற அந்த முறை பயன்படுத்தப்பட்டதே இல்லை. அது என்ன முறை அப்படின்னா, முதல் சுற்று, அதாவது முதல் சாய்ஸ், 2வது சாய்ஸ், 3வது சாய்ஸ்னு 3 பேரை அங்கே உள்ள மக்கள் வாக்குச்சீட்டில் தேர்ந்தெடுக்கலாம். அதில் அந்த முதல் சாய்ஸில் யாருக்கு 50% மேலே வெற்றி பெறுறாங்களோ, வாக்குகளை பெறுறாங்களோ, அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிப்பாங்க. நேற்று யாருக்குமே 50% மேலே அந்த முதல் சாய்ஸில் கிடைக்கல. அதனால் 2வது சாய்ஸுக்கு போய் அதில் தான் இப்போ அனுரா குமாரா திசநாயக்கே இவர் ஜெயிச்சிருக்காரு. இவரும் ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, போன தேர்தலில் இவரோட வாக்கு சதவீதம் 3% தான். ஆனால் இந்த முறை அதிபராகவே மாறியிருக்காரு. ஆமாம். ஸோ இத்தனை விஷயங்கள் நடந்து நேற்று அது முடிஞ்சிருக்குது. ஆனால் பொதுவான கணிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சரியாக வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 50% மேலே வாங்கினா கண்டிப்பாக அவங்க அதிபர் ஆயிடலாம் அப்படின்றது தேர்தல் முறைப்படி. ஆனால் இங்கே 50 ஆகலை. இருந்தாலும் இவர் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் இவரை அதிபராக அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், அந்த கணிப்புகள் எல்லாமே ஒரு வழியாக கரெக்டாக வந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஆமாம், இந்த முடிவுகள் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, அங்கே மக்கள் எல்லா அரசியல் தலைவர்கள் மேலேயுமே ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா முதல் சாய்ஸாக யாரையுமே 50% மக்கள் அங்கே தேர்ந்தெடுக்கலை. ஸோ இருந்தாலும் இவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சதுனால இப்போ இவர் அதிபராக செயல்பட போகிறாரு. இந்த மக்களோட நம்பிக்கையின்மைக்கு காரணமே அவங்கள கடைசியில் கொண்டு போய் ஒரு பொருளாதார நெருக்கடியில் தள்ளி விட்டாங்க. அதோட வெளிப்பாடாக தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கு. மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மக்கள் சக்தி எவ்வளோ ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறத இலங்கை கடந்த 2 ஆண்டுகளில் 2 பெரிய சேஞ்சு கொடுத்த நிரூபிச்சிருக்காங்க. அன்னைக்கு கோத்தாபய ராஜபக்சே பதவியிலேருந்து இறக்குனாங்க. இன்னைக்கு புதுசாக ஒருத்தரை பதவியில் ஏற்றிருக்காங்க. ஆமாம், அதுக்கான நம்பிக்கையை இந்த அனுரா குமார திசாநாயக்கே மக்கள் வச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவார் அப்படின்னு பார்க்கலாம். அதை தாண்டி சிங்களர்கள், தமிழர்கள் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமான வளர்ச்சியை அவர் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அந்த இருக்கிற மக்களுடைய எண்ணமாக இருக்குது, எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் அவங்களோட அந்த ஜேவிபி அப்படிங்கிற அந்த கட்சி ஒரு இனவெறி கட்சியாக இருந்திருக்கு. தமிழர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தன்னை ஒரு மார்க்சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே தான் அவர் வச்சுருக்காரு அனுரா. ஆனால் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எதிரான போக்குகளில் நிறைய விஷயங்கள் கடந்த காலங்களில் கடைபிடிச்சிருக்காங்க. இனிமேல் அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு அங்கே உள்ள சில அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தேசிய தலைவராக, ஒரு அதிபராக மாறிட்டதுக்கப்புறம் அதே கொள்கை பிடிப்போடு இருந்தால் அண்டை நாடுகளோட அந்த உறவுகள்லாம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால இனிமேல் கொஞ்சம் மாற்றம் தான் இருக்கும் அவரோட நடவடிக்கையிலன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமாம் வரும். அதே மாதிரி உலகத் தலைவர்கள் எல்லாருமே அனுரா குமார திசநாயக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி ட்விட்டர் மூலமாக வாழ்த்து சொல்லியிருக்காரு. எங்களுடைய நட்பு நாடான இலங்கைக்கு நீங்கள் புதிய அதிபராக இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம இரு நாட்டு மக்களினுடைய நன்மைக்காக இணைந்து பணிபுரிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் சீன நிலைப்பாடு கொண்டு இருந்தாலும் நம்ம இப்போ இந்தியா கடன்லாம் கொடுத்துருக்கனால கொஞ்சம் அப்படி ஒரு நல்லிணக்கத்தோடு தான் போய் ஆகணும். ஏன்னா பொருளாதார சிக்கலும் அப்படி இருக்கு. ஸோ யாரையும் பகச்சிக்க முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல. அதனால அந்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டாலும் இந்தியாவும் முன்னாடியே கூப்பிட்டு இவரை தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காங்க பிப்ரவரி மாதமே. ஸோ அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு ஏதோ ஒன்று. அதனால இந்தியாவுக்கும் அவர் சாதகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால்
போக போக தான் தெரியும். ஆமாம், அவரோட ஆட்சி காலத்தை பார்ப்போம். இன்னொரு பக்கம் ராஜபக்ஷே குடும்பம் இலங்கையில் வந்து மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தின ஒரு அரசியல் குடும்பம் தான் ராஜபக்ஷே குடும்பம். மஹிந்த ராஜபக்ஷே, கோத்தபய ராஜபக்ஷேன்னு நிறைய ஆண்டுகள் வந்து அவங்க குடும்பம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த ஹம்பந்தோட்டை தொகுதி அது வந்து அவங்களோட சொந்த தொகுதி, செல்வாக்குமிக்க தொகுதி, நிறைய சொந்தக்காரங்கள்லாம் இருக்க தொகுதி. எல்லாம் இருந்தும் அவ்வளோ ஆதரவு இருக்க அந்த தொகுதியிலேயே இப்போ அனுரா குமாராவுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. இவங்களை தோற்கடிச்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள். ஸோ இனிமே ராஜபக்ஷே குடும்பம் இலங்கை அரசியலில் மேலே வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கேவும் தன்னுடைய பதவி விலகிறதா வந்து ஒரு அறிவிப்பை வந்து சொல்லிட்டு, இலங்கை அப்படின்ற குழந்தைய உங்க கையில வந்து ஒப்படைக்கிறேன், நான் வந்து கட்டி காப்பாத்தி 2 வருஷமா வச்சிருக்கேன், குழந்தைய ஒப்படைக்கிறேன், பார்த்து வளர்த்துக்கங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. குழந்தையாவே வச்சுக்காம கொஞ்சம் வளர்த்து விடுங்க. ஆமா, அமெரிக்கா போயிருக்காரு பிரதமர் மோடி. அங்க இந்திய பாரம்பரியத்துல இருந்து வந்தவங்க மத்தியில வந்து பேசினாரு. அப்ப பேசும்போது உலக அளவுல இந்தியாவின் குரலுக்கு மதிப்பு அதிகரிச்சிருக்கு, இந்தியா இப்ப வந்து வாய்ப்புகளின் தலைநகரமா மாறி இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சுந்தர் பிச்சை போன்ற முக்கியமான தொழிலதிபர்கள், தொழில் நிறுவன சிஇஓக்கள்லாம் வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அதே மாதிரி அந்த போன வாட்டி என்ன பேசினாரோ அதையே திரும்ப பேசியிருக்காரு. அப்படின்னா உலகத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பொருள். ஆனால் என்னை பொறுத்தவரையும் ஏஐனா அமெரிக்கன் இந்தியன் அப்படிங்கிற அந்த புதிய சக்தி தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறது போன வாட்டி பேசின ஸ்கிரிப்டே இப்போ பேசியிருக்காரு. ஆனால் நம்ம வந்து ஏஐயை ஏபின்னு மாற்றிடுவாங்களோ, பாரத்லாம் மாற்றிடுவாங்களோ பயந்தோம். இப்போ திரும்ப அவர் இந்தியாவிலே நிற்கிறாரு. ஆமாம், அதே சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து புஷ்பான்னு வேற சொல்லியிருக்காப்புல. புஷ்பாவா? ஆமாம், புஷ்பான்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு. ஆமாம், அது வேற பெரிய பூ அப்படின்றதுதான் வந்து விளக்கம் வேற கொடுத்துட்டு இருக்காரு. மோடினா ஃபயர் இல்லடா ஃப்ளவர் இல்லடா ஃபயர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லல. அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. ஓகே, சரி, பஞ்செல்லாம் வந்து பேசல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவோட பழங்கால பொருட்கள் நிறைய வந்து கடத்திட்டு போயிருந்தாங்க அமெரிக்காவுக்கு. அதில் சுமார் 290 பழங்கால பொருட்களை இந்தியா கிட்ட இப்போ ஒப்படைச்சிருக்காங்க. இன்னொன்று, ஐநாவோட அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆகிறதுக்கு ஜோ பைடன் ஆதரவு தரதா பிரதமர் மோடி கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இதை தாண்டி அங்கேருந்து ட்ரோன் வாங்குறது, அதே மாதிரி கொல்கட்டாவில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை அமைக்கிறது, நிறைய விஷயங்கள் குறித்து 2 தலைவர்களும் வந்து பேசிக்கிட்டாங்க. ஓகே, அதில் தான் வந்து பைடன் அந்த குவாட் மாநாடு முடிஞ்சு 4 நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட்னா இங்கே சேர்ந்து 2 பேரும் பேசுவாங்க. அந்த ஓமை காட் ப்ரெஸ் மீட் கிடையாது. அந்த மாதிரி பேசும்போது அடுத்து நான் யாரை கூப்பிட்றதுங்கிற மறந்துட்டார் பைடன். அவர் எப்பவும் போல அந்த மறதி வந்துருச்சு போல. அடுத்து ஹூ இஸ் நெக்ஸ்ட்னு அப்புறம் வேற ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி பிரதமர் மோடியை வந்து பக்கத்தில் வர வச்சாங்க. அவரே எந்திரிச்சு வந்துட்டாரு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து பேசினாங்க. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருக்கு அமெரிக்காவில். டெல்லி முதலமைச்சராக அதிஷி வந்து பதவியேற்றாங்க. பதவியேற்கும் போது பக்கத்துல ஒரு சேரை வந்து காலியா வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சேர் வந்து ராமருக்கானது அப்படின்னு. ராமர்னா என்ன கதை அப்படின்னு கேட்டோம்னா, ராமர் எப்படி வனவாசத்துக்கு போகும்போது பரதர் வந்து பாத்துக்கிட்டாரோ அந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வர வரைக்கும் அந்த இடத்த நான் வந்து பார்த்துக்க போறேன், அதனால அந்த சேர்ல உட்கார மாட்டேன் அப்படின்னு. சேர்ல அரவிந்த் கெஜ்ரிவால் செருப்பு ஏதாவது வச்சுருந்தாங்களா? அது அந்த அளவுக்கு இன்னும் போகல. பரதர் வந்து செருப்பு வச்சு ஆட்சி பண்ணாரு. சரி, அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸை ஆம் ஆத்மி வந்து எடுத்துட்டு இருந்திருக்காங்க. சரி, அந்த சேர் போட்டிருக்காங்களே, பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வைக்க முடியுமா அவரை? அது முடியாதுல்ல, அவர் உள்ளே நீங்க நுழையக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க கோர்ட்டு. ஆமா, அதனால வந்து அதை வச்சே ஒரு ராமாயண கதையை கட்டியிருக்காங்க அதிஷி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டெல்லிலையும் சரி ஹரியானா தேர்தலையும் கை கொடுக்கும் அப்படின்னு ஆம் ஆத்மி நம்புறாங்க. மக்கள் தான் வந்து அந்த சேரில் திரும்ப அவர் உட்காரலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இன்னொரு செய்தி என்னென்னா, ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் அதுவும் வந்து அடுத்த கட்டங்களுக்கான பிரச்சாரங்கள் வந்து ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. இங்கே வந்து அமித்ஷா வந்து போய் பேசியிருக்காரு. இஸ்லாமிய மக்கள் நிறைய தொகுதிகள் இருக்குது ஜம்மு காஷ்மீரில். அங்கே வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ரம்ஜான் பண்டிகை, முஹரம் பண்டிகைலாம் வந்தோம்னா நாங்கள் கூடுதலாக 2 இலவச சிலிண்டர்களை எல்லாருக்கும் கொடுப்போம் இங்கே உள்ள மக்களுக்கு. அடையப்பா அப்படின்னு இருக்காரு. இதுதான் சிலிண்டரை இதுக்கு பேர் தான் உருட்டுறதா? உருட்டி விட்டுருக்காரு. உருட்டி விட்டதுனால இப்போ வந்து அது சர்ச்சையாகவும் மாறி இருக்கு. ஏன்னா நீங்கள் தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்னமோ பேசுனீங்க, அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை கூட எடுக்கலை, இப்போ வந்து நீங்கள் வேற மாதிரி பேசுறீங்கன்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. மட்டும் இலவசமே கொடுக்க கூடாது அது வேற பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களே வந்து அந்த வழிக்கு வந்துட்டாங்க. ஆமா, இப்போ வந்து
ஓட்டு வேணும்னா என்ன வேணா என்ன பண்ணுவாங்க போல. பண்ணலாம். சரி, அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் கேட்கவே போறாங்க, ஒரு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி போன்ட்டு பேசுவாங்க போல. ஆமா, இப்போ வந்து அடுத்து ஒரு செய்தி இருக்கு. அதுக்கும் இந்த செய்திக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. இதுக்கு முன்னாடி சொன்ன 2 செய்திக்குமே சம்பந்தம் இல்லை. சரி, என்னன்னா அந்த சிறந்த நடிகர்களுக்கு ஆஸ்கர் விருது வாங்கினா அவங்க வந்து அது உயரிய விருதா வந்து கருதுவாங்கல்ல. சம்பந்தம் இல்லைன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. சம்பந்தம் இல்லை. அது என்னன்னா அந்த ஆஸ்கர் தமிழ்நாட்டில இருந்து வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. 6 படங்களை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அது மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து 5 படம், ஹிந்திலேருந்து 11 படம் இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. தமிழில் என்னென்ன படம் ஆஸ்கருக்கு அனுப்பலான்னு நம்ம இதுலேருந்து அங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்கன்னா கொட்டுக்காளி, வாழை, தங்களான், அப்புறம் வந்து மகாராஜா, ஜமா, ஜிகர்தண்டா, XX இந்த 6 படத்தையும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 6 படங்களுமே வந்து நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படங்கள் தான். தானிக்க சார்பில் கோட்டை பரிந்துரைக்கலையா? அதெல்லாம் பரிந்துரைக்க முடியாது. சரி, இப்போ என்னென்னா இந்த 29 படங்கள் எல்லா மொழியிலேருந்தும் வந்துச்சு. அதில் ஒரு படத்தை தான் நம்ம இந்திய திரைப்பட சம்மேளனம் ஆஸ்கருக்கு அனுப்பிச்சி வைக்க ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன படம்னா லாப்பட்டா லேடிஸ், அந்த பாலின சமத்துவம், அப்புறம் கல்விக்கான உரிமை, இதை பற்றிலாம் பேசுகிற ஒரு முக்கியமான படம் தான். தமிழ் படங்கள் அனுப்பலை, பட் அந்த ஹிந்தி படம் அதுவும் ஒரு நல்ல படம். அந்த படத்தை வந்து ஆஸ்கருக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. எப்படி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அது. பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்க. லட்டு பிரச்சனை முடிவில்லாத பெரிய பிரச்சனையாக வந்து மாறிட்டு இருக்கு. டைரக்ஷன்லாம் வேற ஆங்கிள் போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து ஜெகன்மோகன் அரசினுடைய நிர்வாக சீர்கேடு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது. அது அப்படியே வந்து மதத்தோடு லிங்க் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பவன் கல்யாண் 11 நாள் வந்து ஒரு பிராயச்சித்த யாகம் ஒன்று பண்ண போறாராம். அதாவது மன்னிப்பு கேட்டு இப்படிலாம் நடந்து போச்சு பெருமாளே, நீங்க வந்து மன்னிச்சிருங்கன்ற மாதிரி பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. இது அப்படியே சுத்தி நீங்க இப்படி வரீங்களான்ற மாதிரி பிஜேபி அவங்க லைன்ல வந்து ஒரு மாதிரி அந்த லைன்ல போயிட்டு இருக்கு. மத அரசியல் சார்ந்த விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஆமா, ஆனா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து இவர் வந்து நடிகர் அந்த பழைய தொழில மறக்காம இருக்காருன்னு சொல்லி இதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணணும்ல, அப்பப்ப மறந்துருச்சுன்னா. ஆமா, அதனால இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் சந்திரபாபு நாயுடுவோட பையன் லோகேஷ் அமைச்சரா இருக்கார்ல, அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்க, இந்த திருப்பதி லட்டை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்களா ஜெகனுக்கு எதிராக அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஒரு தன்னாட்சி அமைப்பு, அவங்க தான் பண்றாங்களே தவிர இதுக்கும் சிஎம்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கையில் எடுத்துக்கிட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்போ வந்து லட்டுல அந்த மாதிரி விலங்கு கொழுப்பு கலந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தானே சம்பந்தம், அதுக்கும் சிஎம் ஜெகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. ஒரு 2 பேருக்கும் ஒரு டஃப்பான ஒரு இதுதான் போயிட்டு இருக்கு இந்த விஷயத்துல. இதுல முன்னாள் அமைச்சர் ரோஜா, அவங்க வந்து ஜெகன்மோகன் கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை முன்னாடியே அறங்காவலர்கள், கோயிலோட அறங்காவலர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படிலாம் நடக்கலை, சும்மா சந்திரபாபு நாயுடு வந்து திசை திருப்பும் அரசியலாக தான் இதை பயன்படுத்துறாருன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு வந்து சாதகமோ பாதகமோ தெரியல. ஆனால் பிஜேபிக்கு இது வந்து சாதகமாக அமையும்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்க அரசியல் விமர்சகர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய புதிய தலைமை நீதிபதியாக ராஜேந்திரன் ஸ்ரீராம் நீதிபதி அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி மும்பையில் இருந்தார். உச்சநீதிமன்ற கொலிஜியமுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அவர் வந்து இங்கே மாற்றப்பட்டிருக்காரு. ஓகே, அதே மாதிரி இந்த நீதிமன்றங்களை பற்றி பேசும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இவர் வந்து என்னென்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாரு. குழந்தைகள் ஆபாச படம் பார்த்த ஒரு வாலிபர் வந்து எனக்கு வந்து அதுலேருந்து விடுதலை வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. அந்த வழக்கை விசாரித்த ஒரு தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருந்தார் ஆனந்த் வெங்கடேஷ், இந்த மாதிரி ஆபாச படம் பதிவிறக்கம் பண்ணி பார்க்குறது தப்பு இல்லை, ஆனால் அதை மற்றவங்களுக்கு பகிர்றது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்தாரு. இது அப்போவே கடுமையான ஒரு சர்ச்சைக்குள்ள போச்சு. அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் உரிமை அமைப்பு வந்து இந்த மாதிரி குழந்தைகள் ஆபாசம் படம் பார்க்குற இந்த விஷயத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் ஆபாச படம் பதிவிறக்கம் பண்ணி பார்க்குறது குற்றம் தான், குற்றம் அல்லன்னு சொல்ல முடியாது, அதுவும் குழந்தைகள் ஆபாச படம் இன்னும் மோசமானது, அதை தடுக்கிறதுக்கான அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரணும் அப்படிங்கிற வலியுறுத்தலையும் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. என்ன வருண், அடுத்த ஒரு என்கவுண்டர் போல இருக்கு. ஆமாம், இன்றைக்கும் வந்து நடந்திருக்கு. சிசிங் ராஜா ஏற்கனவே வந்து சென்னை காவல் ஆணையராக அருண் வந்து பதவியேற்றார். அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்துக்கு அப்புறம் நடந்தது. அவர் வந்ததுக்கப்புறமே இப்போ 3வது என்கவுண்டராக இது இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு திருவேங்கடம், ரவுடி திருவேங்கடம், இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்டிருந்தார், அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதே மாதிரி காக்காத்தோப்பு பாலாஜி, அந்த ரவுடி வந்து சமீபத்தில் என்கவுண்டர் பண்ணப்பட்டார். இன்னைக்கு சிசிங் ராஜா வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு. ஆமாம், சிசிங் ராஜா வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து தீவிரமாக தேடப்பட்டுட்டு இருந்தவர்.
ஆந்திராவில் வந்து இந்த கடப்பா பகுதியில் வந்து ஒரு மறைஞ்சிருந்ததா வந்து தகவல்லாம் கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து அவர் தேடிட்டு இருக்காங்க. நேற்று தான் வந்து அவர் கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இங்கே கூட்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல் வந்து ஆயுதம் எங்கே இருக்குன்னு மறைச்சி வச்சுருந்தாராம். அதை வந்து நாங்கள் எங்கே இருக்குன்னு காட்ட சொல்லி கூட்டு போனோம். கூட்டு போகும்போது எங்களை தாக்கிட்டு தப்பிக்க பார்த்தாரு. அதனால் வந்து நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை வந்து திரும்பி வந்து வேறு லொக்கேஷனில் வச்சு எழுதியிருக்காங்க. ஓகே. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் இருக்குல்ல, அந்த பகுதியை வந்து தமிழக அரசு அவங்ககிட்ட வந்து திரும்பி வாங்க போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பசுமை பூங்கா 118 ஏக்கருக்கு வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. உண்மையாகவே நல்ல திட்டம் தான். ஏன்னா சென்னையுடைய மைய பகுதியில் அவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு பசுமை பூங்கா அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து காற்றை ஒரு சுத்தப்படுத்துகிற வகையில் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. கோயம்பேட்டில் தான் பஸ் ஸ்டாண்ட் அங்கே மாற்றிட்டாங்களே கிளாம்பாக்கத்துக்கு, அந்த இடத்துலையும் வந்து பசுமை பூங்கா அமைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஓகே, இதையும் அரசு வந்து பரிசீலிக்கணும். ஹங்கேரியில் நடக்கிற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா வந்து சாதனை படைச்சிருக்கு. என்னன்னா முதல் முறைன்னு நினைக்கிற அநேகமாக ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் 2 பேருமே வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு அணியிலும் 4 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து தங்கம் ஜெயிச்சிருக்குது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். ஆமாம், நம்ம தமிழக வீரர்களான குகேஷ், பிரக்யானந்தா எல்லாருமே அந்த போட்டியில் வந்து இருந்திருக்காங்க. வைஷாலி இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சு சொல்லிக்கலாம். இதுக்கு தான் பாஸ் நட்டுக்கு பதிலாக ஜிலேபியை வாங்கிட்டு வந்தேன். மயில்சாமி கிட்ட சொல்றாரு. பல காதலை சேர்த்து வைத்தவர், ₹1 காயின் ஃபோன், பல காதலை பிரித்து வைத்தவர்னு ஸ்மார்ட் போனை போட்டிருக்காங்க. பதினோரு நாள் பரிகார தவம் பவன் கல்யாண். சந்திரபாபு நாயுடு நவ் நம்மளை மிஞ்சிடுவார் போலயே. இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. திங்கட்கிழமை என்பது அந்த வாரத்துக்கான ரீஸ்டார்ட் பட்டன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அருண், விருது கொடுத்துருவோமா? கொடுத்துடலாம். எல்லாரும் வந்து நல்லா நடிச்சா ஆஸ்கர் அவார்டு கொடுப்பாங்க. நம்ம ஆஸ்கர் ஆக்டிங்கிறதே அவார்டாக கொடுத்துருவோமா? ஏன்னா எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி தான். நாடாளுமன்ற தேர்தல் அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இலவசங்களுக்கு எதிராக பிரதமர் மோடி தொடர்ச்சியா பேசிட்டே இருப்பாரு. இப்போ ஜம்மு காஷ்மீர்ல ஒரு வெற்றிக்காக இந்த மாதிரியான அறிவிப்புகளை அவங்களே கொடுக்குறாங்க. 2 இலவச சிலிண்டர் இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் அப்போ கொடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அமித்ஷா. ஸோ அமித்ஷாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஆஸ்கர் ஆக்டிங் அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.